டாக்டர் அபிநயா மருதூர் ஜெயன் கொண்டத்துல இருந்து பேசுறேன். இன்னைக்கு என்னுடைய வளையலணி விழா. இன்னைக்கு நாங்க ரிட்டன் கிஃப்ட் கூட சேர்ந்து தர்பூசணி பழம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரீசன்ட் நியூஸ்ல கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க, ரசாயன ஊசி போடுறாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் விவசாயிகள் நிறைய நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. அது இல்ல அப்படின்னு அந்த விவசாயத்தை என்கரேஜ் பண்ற வகையில நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கோம். இதை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு மத்தவங்களும் எல்லாருக்கும் அப்பப்போ என்ன விளையுதோ விவசாய பொருட்களை கொடுத்து விவசாயிகளை என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு விரும்புறோம். வழக்கமா ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரு பை கொடுப்பாங்க, ஒரு பாக்ஸ் சில்வர்ல போட்டு கொடுப்பாங்க, இன்னும் ஒரு படி மேல போய் தேங்காய் கொடுப்பாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். இப்போ நான் ஒரு வித்தியாசமா அந்த ஒரு தர்பூசணி எல்லாருக்கும் வரவங்களுக்கு பூரா கொடுக்கணும். தர்பூசணி விளைவிக்கிற விவசாயிகள் பூரா அதுல ஊசி போட்டு சிகப்பா போறதுக்காக அது ஒரு ஊசி போடுறாங்கன்னு சொல்லி அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அந்த ஒரு செய்தியா சொல்லி அந்த தர்பூசணி பூரா விற்பனை இல்லாம ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிட்டு, சரி இந்த வளகாப்பு நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு பூரா ஒரு தர்பூசணி இலவசமா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 பழம் இன்னைக்கு வளகாப்பு நிகழ்ச்சியில வரவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா அந்த கிஃப்ட் பைங்கிறது வழக்கமா கொடுத்துட்டு இது ஒரு இலவசமா கொடுத்தேன். அது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. இனி வருங்காலங்கள்ல பெரும் பெரும் நிறுவனங்கள் நகைக்கடை ஜவுளிக்கடை திறப்புழாலாம் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பதிலாக இது போல விளைபொருள் மரவள்ளி கிழங்கு கூட கொடுக்கலாம், சோளக்கருது கொடுக்கலாம், நிலக்கடலை கொடுக்கலாம். என்ன அவங்க வீட்டுல விளையுதோ விவசாயிகிட்ட இருந்து வாங்கி அது காய்கறியை கூட கொடுக்கலாம், 2 கிலோ கத்திரிக்காயை கூட கொடுக்கலாம். இந்த ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு 7ஆம் தேதி இந்த மண்டபத்தில இருந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.